28 அன்று சுதந்திர போராட்ட வரலாற்றில் வீரமும் தியாகமும் எதிர்ப்பு பண்பாடும் ஒன்றாக கலந்த மகத்தான அடையாளம் மாவீரர் பொல்லன் அவர்களின் 257வது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற அரசு மரியாதை விழாவில் தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்களுடன் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டார். அரச்சலூர் தேவாலயத்தில் புத்தாண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புத்தாண்டு சிறப்புரையாற்றினார். முன் எப்போதும் இல்லாத அளவாக 2025ஆம் ஆண்டில் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் 13.52 கோடி லட்டுக்கள் விற்பனை. டிசம்பர் 27 அன்று மட்டும் அதிகபட்சமாக 5.13 லட்சம் லட்டுக்களை பக்தர்கள் வாங்கியுள்ளனர். ஈரோடு மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் வேலுமணி அவர்களை சூரியமூர்த்தி அவர்கள் சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் சோனாமார்க் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு. மலைச்சரிவுகளிலும் வாகனங்கள் மீதும் வெண்பனி படர்ந்துள்ள ரம்மியமான காட்சிகள். 2026 புத்தாண்டின் முதல் நாளில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 11 காசுகள் குறைந்தது. முதலீட்டு சந்தையிலிருந்து வெளிநாட்டு நிதி வெளியேற்றம், வர்த்தகம் தொடர்பான நிச்சயமற்ற தன்மையால் ரூபாய் மதிப்பு குறைந்ததாக தகவல். 2025 தெற்கு ரயில்வேக்கு உட்பட்ட ரயில் நிலையங்களில் விதிமீறல்களில் ஈடுபட்ட பயனர்களிடமிருந்து சுமார் 2,09 லட்சம் ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. ரயில் தண்டவாளங்களை கடந்து செல்வது, ரயில்களில் படி மற்றும் மேற்கூரையில் பயணம் செய்வது, ரயில் நிலையங்களில் அசுத்தம் செய்வது, போலி டிக்கெட் ஏஜென்ட் மீது நடவடிக்கை உட்பட்ட மொத்தம் 50,949 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 50,486 பேர் கைது. சென்னை வடபழனி பூவிருந்தவள்ளி இடையே ஜனவரி மத்தியில் சோதனை ஓட்டம் நடத்த மெட்ரோ ரயில் நிறுவனம் திட்டம். வடபழனி போரூர் இடையே 6 கிலோமீட்டர் நீள 2ஆம் கட்ட பணியை விரைந்து முடிக்கும் வகையில் 4000 பேர் இரவு பகலாக தீவிரம். சென்னையில் குளிர்கால பருவமழை பொழிவு இன்று காலை வரை இயல்பை விட 1429 விழுக்காடு கூடுதலாக பெய்துள்ளது. தமிழ்நாடு மொத்தம் இன்று காலை வரை இயல்பை விட 42 விழுக்காடு கூடுதலாக மழை பொழிவு பதிவு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். புத்தாண்டு கொண்டாட்ட விழாவில் தொண்டு நிறுவனத்திற்கு நிதி திரட்டும் ஏலத்தில் இயேசு ஓவியத்தை சுமார் ரூபாய் 25 கோடிக்கு விற்ற அமெரிக்க அதிபர் டிரம்ப். வெனெசா ஹோரபியூனா என்ற ஓவியர் வரைந்த இந்த ஓவியத்தின் தொடக்க விலை ரூபாய் 90 லட்சமாக இருந்தது. சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் மீதான கூடுதல் கலால் வரி சட்டத்திருத்தம் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என நிதி அமைச்சகம் தெரிவிப்பு. இதன்படி ஒரு சிகரெட்டின் விலை ரூபாய் 72க்கு விற்கப்படலாம். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.